முன்னாடி எங்களுக்கு வந்து ஜஸ்ட் கே பைசெக்ஷுவல் டிரான்ஸ்ஜெண்டர் டிரான்ஸ்ஃபர் தான் இருந்தது. இப்போ வந்து ஜெண்டர் ஃப்ளூயிடு இது அதுன்னு ஒரு 100 குழப்பம். அட்டாக் வந்து என்னை விட்டுட்டு ஃபேமிலி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க 2 பேரும் ரேப் பண்ணிடுவேன், 2 பேரும் கொளுத்திடுவேன், அப்படிதான் பேச்சு. கொச்சையான ஒரு எப்படி சொல்றது, ஹேட். போன வாரம் 10வது கிளாஸ் பையன் வந்து மேக்கப் போடுறது அவர் கேள்வி பண்ணாங்க சொல்லிட்டு அவரை போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க, போட்டு அந்த குழந்தைய போட்டு டாய்லெட் சீட்டு தான் வச்சாங்க. யார் காரணம்? சமுதாயம் தானே. அதை பார்த்தா தாய்க்கு வந்து தெரியாது குழந்தைங்க விளையாண்டுருக்குன்னு சொல்லிட்டாங்க, செத்து வச்சுக்குவாங்க. ட்ரோல் பண்ண வாங்கி இருக்கான். போ பாய் ஷுட் நாட் கிரை, ஆம்பளை பசங்க அழவே கூடாது. அது சொல்லி சொல்லி என் பசங்களுக்கு வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து 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 பெருசான அப்புறம் பொண்டாட்டி கூட அடிக்கிறது, குழந்தை கூட அடிக்கிறது, அப்யூஸ், அதனால நடக்குது. டிவோர்ஸ் எல்லாமே. வந்து ஒரு 3 வருஷமாக ஒருத்தவங்களோட இருந்தேன். அவனை தப்பான சொல்லலை, ஆனால் என்னை ரொம்ப இலக்கணமாக ட்ரீட் பண்ணி என்னோடய அன்புக்கு வந்து மரியாதை கொடுக்கல, இமோஷனலாக டார்ச்சர் பண்ணி எனக்கு வந்து என்னென்னா அது வாழ்க்கைன்னு மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் யாருக்கும் பிடிக்கல. திடீர்னு என்னை பனிஷ் பண்ணுறதுக்கு 4-5 மாதம் பேச மாட்டாப்புல. 100 வாட்டி ஃபோன் பண்ணோம். நான் ஸ்ட்ரெஸ்ஸில் தம் அடிப்பேன், சாப்பிட மாட்டேன். ஒரு பொண்ணு திட்டம் இப்போ வந்து ஒர்க் பண்ணும்போது மெரினா பீச் ஒருத்தவங்க பிக்கப் பண்ணான். பிக்கப் பண்ணி பேசிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் போகும்போது திடீர்னு பார்த்தா 5 பேர் ஏறிட்டாங்க வண்டியில். ஏறி அவளை போட்டு துணியில் அவுத்து போட்டு அவன் முடியை ஷேவ் பண்ணி அவன் மேலே ஒன்றுக்கு போய் அவளை அடித்து உசுறது பாரு. திடீர்னு வானவில், இன்னும் வானவில் பாய்ஸ், வானவில் இதெல்லாம் எனக்கு எதுவுமே புரியவே இல்லை. வானவில்னா ரெயின்போ. அவன் நிஜமாக கேவா எனக்கு தெரியல. கேலி பண்ணுறது, பசங்க வந்து செக்ஸ் பண்ணுற மாதிரிலாம் ஒரு ஜோக் பண்ணுறது. இந்த பசங்க பண்ணுவாங்க, நல்லா சுற்றுவாங்க கூட. நாங்கள் ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம், நகை கொடுப்போம், சாப்பாடு நல்லா பார்த்துப்போம். அவங்களுக்கு வந்து நல்லா எங்களுக்கு யூஸ் பண்ணிடுவானுங்க. கல்யாண பேச்சாடு திடீர்னு சமுதாயம்வாங்க. எங்கள் அப்பா வேணான்டுவார். 30 வயசு ஆயிடுச்சு, எனக்கு வீட்டுக்கு என்ன பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாங்க பொண்ணு. அப்போ நீ என்ன பண்ண எங்களை வச்சுட்டுன்னு. அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் ஒரு மேரிட் ஆள் வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஒய்ஃப் தெரியாது, நீங்கள் டபுள் லைஃப் வாழ்றீங்கன்னு. அவன் வந்து ஒய்ஃப் இல்லாத டைம்ல ஒரு பையனை கூப்பிட்டுருவான் வீட்டுக்கு. வெளியே போன அப்புறம் அவனை பிளாக்மெயில் பண்ணுறது. எப்படி அப்ரோச் பண்ணுவார்? இதுக்கப்புறம் யாராவது கருண்ராமனை ப்ரப்போஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ப்ரப்போஸ் பண்ணணும்னா ஆனஸ்டாக இருங்க, உண்மையை பேசிட்டு முன்னாடியே. ஹாய் வியூவர்ஸ், பிப்ரவரி மந்த் அப்படின்னாலே கொஞ்சம் ஸ்பெஷல் தான். அந்த மந்த்தை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக நம்மளோட ஒரு கெஸ்ட் இணைஞ்சிருக்காரு. அவர் யாருன்னா டாப் மோஸ்ட் செலிபிரிட்டி ஃபேஷன் கோரியோகிராஃபர் அண்ட் LGBTQIA+ ஆக்டிவிஸ்ட் கருண்ராமன் அவர்கள் தான். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். உங்களுக்கு வந்த ஒரு பெஸ்ட் ப்ரப்போசல், லவ் ப்ரப்போசல் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இதுவுமே ஞாபகம் வருமா? நான் தான் அன்பு கொடுக்குறது தவிர வரவங்க யாருமே அந்த அன்பு எதிர்பார்த்து யாரும் வரல. ஸோ எனக்கு வந்து பெஸ்ட் ப்ரப்போசல் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் எதுவும் வரல. பட் மெமரிஸ் இருக்குது பாஸ்டில், அதுவும் சொல்லிக்காமல் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு இந்த லவ் அப்படின்னும் போது என்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு ஞாபகம் வருது? இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் லவ் அப்படிங்கிறது வேற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்க்கும்போது அந்த லவ் அப்படிங்கிறது வேற மாதிரி இருந்தது. இப்போ வந்து முன்ன இருக்கக்கூடிய அளவுக்கு இல்லை, ஜென்ரேஷன் மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இந்த கொஸ்டினை கேட்குறேன். இப்போ இருக்கக்கூடிய லவ் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. யாரும் யோசிச்சு சரி இது வந்து நமக்கு ஒத்துருமா, இது ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு, ஒரு சோஷியல் கேம் மாதிரி ஆயிடுச்சு. என் பாய் ஃப்ரெண்ட் அழகாக இருக்கா, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் அழகாக இருக்கா, அந்த ஆயிடுச்சு. இப்போ அது இருக்கிறவங்க ரொம்ப உஷார் ஆகிட்டாங்க. பசங்கிட்ட வந்து பொண்ணுங்களாம் கிளவராக இருக்காங்க, நல்ல வேலை ஸ்மார்ட்டாக இருக்காங்க. அதாவது ஐ திங்க் கேர்ள்ஸ் ஆர் மோர் ஸ்மார்ட்டர் தென் பாய்ஸ் இன் ஒன் வே. ஏன்னா முந்திலாம் அந்த எப்படி சொல்கிறது, பசங்களை நம்பி ஏமாந்த காலெல்லாம் போச்சு. இப்போ வந்து கேர்ள்ஸ் விவரம் தெரியுது, எல்லாமே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்காங்க. முந்திலாம் ரொம்ப ரெகுலராக இருந்துட்டு நம்பி மாட்டி வாழ்க்கை அழிச்சு போகிற காலெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து ஐ ஃபீல் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஈக்குவலி ஸ்மார்ட். அந்த ஜென்ஸி ஜென்ரேஷன் சொல்கிறாங்க இருக்காங்க. மேபி சோஷியல் மீடியா அவேர்னஸாக இருக்கலாம். ஆனால் 20 இயர்ஸ் முன்னாடி இருந்த அந்த குவாய்ட்டான ஒரு ஃபீலிங் இப்போ இல்லை. இப்போல்லாம் ஜென்ரேஷன் வந்தோமா மீட் பண்ணோமா கல்யாணமாக போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் கேட்டிங்கன்னா. LGBTQIA+ அப்படிங்கிறவங்களை பத்தின ஒரு புரிதலே இன்னுமே நிறைய பேர்கிட்ட இல்லைங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை பத்தின உங்க பார்வை என்ன? புரிதல் எல்லாருக்குமே இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியுது. இப்போ கிராமத்து ஆளுக்கும் தெரியுது, நம்ம சிட்டி ஆளுக்கும் தெரியுது. முந்தியில் பார்த்தீங்கன்னா கிராமத்து ஆளுக்கு புரியாது. அவங்க பார்த்தோன்னா திருட்டாங்க கேட்பாங்க ஃபஸ்ட்டு.
இப்போ அவங்களுக்கு புரியுது, சரி பசங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பொண்ணுங்க இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இவங்க மாதிரி ஆளுங்க இருக்காங்க. இல்லைன்னா எப்போதுமே எல்ஜிபிடியோ அந்த வார்த்தை தள்ளி அவங்க ஃபஸ்ட்டு தோணுது வந்து திருநங்கை தான். ஆனால் அதில் நிறைய பிரிவுகள் இருக்குல்ல, கேஸ் இருக்குது, லெஸ்பியன்ஸ் இருக்குது, அது மாதிரி நிறைய பிரிவு இருக்குது அதில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருச்சு. இப்போ முன்னாடி எங்களுக்கு வந்து ஜஸ்ட் கே, பைசெக்ஷுவல், டிரான்ஸ்ஜெண்டர், டிரான்ஸ்ஃபர் தான் இருந்தது. இப்போ வந்து ஜெண்டர் ஃப்ளூயிடு இது அதுன்னு ஒரு 100 குழப்பம். யாருக்கு என்ன எதுவும் புரிய மாட்டேங்குது இப்போ. ஏன்னா அவ்வளோ அந்த ஜென்ஜின்ஸ் அந்த அவங்க எப்படி சொல்கிறது, அவங்களோட வே ஆஃப் திங்கிங் ரொம்ப மாறிடுச்சு. கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு எல்லாருக்குமே. இருக்கிறதே செக்ரி எல்லாரும் கோப்பி போயிருக்காங்க. இதுக்கு இன்னொரு நீ வந்து ப்ரோனவுன்ஸ் வேறு, ஹீயா, ஹிம்மா, ஹரா, ஷியா, தேயா, தெம்மா, அதெல்லாம் ஒருத்தர் கேட்டாங்க, உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு கேட்டாங்க. ஏன் அப்படின்னு இல்லை, ஹீயா ஹீ வந்தர் கேட்கலாமா, நான் ஷீன்னு கூப்பிடுறோம் அப்படின்னு, கருணு கூப்பிடுங்க அப்படின்னு. எதுக்கு அவ்வளோ குழப்பப்பட்டு அந்த ப்ரோனவுன்ஸில் மாற்றணும் அப்படின்னு. ஆனால் பப்ளிக் வந்து இப்போது நிறைய கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது. படத்துனால இல்லை, சோஷியல் மீடியா தான். நம்ம ரீல்ஸு, நம்ம போகிற யூடியூப் வீடியோஸ் அதெல்லாம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டாங்க. லாஸ்ட் டைம் நீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தீங்க, கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் ரொம்ப வர்ஸ்டான ஒரு அபியூசஸ் நடக்குது, உங்களோட லைஃப் த்ரெட் இருக்குன்ற மாதிரி. இப்போ அது மாறி இருக்கா சார்? இப்போ எப்படி இருக்கு? அது இன்னும் மோசம். என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க சந்திக்கிறீங்க? சும்மா நான் இப்போ ஒரு ரீல் போடுறேன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு 9 போட்டு திட்டுவானுங்க தவிர அவங்க ஒரு வார்த்தை தெரியாது அவங்களுக்கு. அது எனக்கு பழகி போச்சு. நேற்று ஒரு சென்னை ரெயின்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ஒரு பேனல் டிஸ்கஷன் உட்காந்துருந்தாங்க. உட்காரும்போது இந்த கான்வர்சேஷன் வந்துருச்சு. இது மாதிரி எப்படி நேற்று ஈவினிங் எதுக்கு கேட்டாங்க கிட்ட மண்ணில் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு. கொலைக்கிற நாய் கடிக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அந்த நாய் கடிச்சா நம்ம திருப்பி கடிக்க முடியாது. திருப்பி ஒதுங்கி நிற்கிறது தான் பெஸ்ட்டு. அவன் சொல்கிறவன் சொல்லிட்டு போகிறான், அவனுக்கு வந்து அறிவு இல்லை, அறிவு இருக்கிறவங்க பேச மாட்டாங்க. ஆனால் சர்வே பற்றி நாங்கள் பண்ணும்போது அந்த திட்டவன் ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஏஜ் ஆஃப் 15 to 19 தான். வயசு பசங்க திட்டானுங்க. ஆர் சம் மிடில் ஏஜ், கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ் மேன், அதாவது 30 to 35 தவிர அந்த மாதிரி ஹீட்டட் அந்த ஏஜ் குரூப் தவிர யாருமே இல்லை. வயசு பசங்க. எதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ கோவாரமா? இது ஒரு கொலவரி மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது. ஏன் எதுக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் இருக்குது முடியாது. நான் ஸ்கர்ட் போட்டால் ஒரு ஸ்லிட் இருந்துச்சு, அது தப்பா? இதே பசங்க அதே பொண்ணுங்களை பார்த்து அசிங்கம் பார்க்குறாங்க, பசங்க அசிங்கம் பார்க்குறாங்க. நாங்கள் தப்பு பண்ணவே இல்லை எதுவுமே. எனக்கு மேக்கப் பிடிச்சிருக்கு, எனக்கு மல்லிகை போட பிடிச்சிருக்கு, நான் டான்ஸ் ஆடுறேன் தவிர நான் அவங்க வீட்டில் வந்து எதுவும் பண்ணலையே, நான் உங்களுக்கு யாரும் தொந்தரவு பண்ணவே இல்லையே. அசிங்கமாக திட்டுவாங்க போட்டு. எனக்கு பழகி போச்சு. பொண்ணுங்களே திட்டுறாங்கம்மா போட்டு. இப்போ நாளை யார் பண்ண சொல்லுங்க. ஒரு பொண்ணுக்கு கொடுக்குற மரியாதை கூட அவங்க வீட்டில் அம்மா இருக்காங்க, அப்பா எல்லாம் இருக்காங்க, அவங்க வீட்டில் உங்கள் தங்கச்சியும் அவங்க அம்மா பேசுகிறாங்க, எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஸோ யோசிச்சு பண்ணுறதில்ல. அது காரணம் யார்? பெற்ற தாய் தகப்பன் தான். அவங்க புள்ளைய வச்சுட்டு இது மாதிரி பேசக்கூடாது, ஒரு பொண்ணை தாய் மாதிரி நீ பேசணும், மரியாதை கூட பேசக்கூடாது. ஒரு பையன் அவங்க திருநாங்க வேறு மாதிரி இருந்தாங்கன்னா மதிச்சு எதுவுமே இல்லை, எதுவும் சொல்லாது. எதுக்கு அவங்க ஆசைப்படுத்தி கொச்சப்படுத்தி ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா சாப்பிடுச்சுவேன் அட்டாக் வந்து என்னை விட்டுட்டு ஃபேமிலி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் 2 பேரும் ரேப் பண்ணிவிடுவேன், 2 பேரும் கொளுத்திடுவேன், அப்படி தான் பேச்சு. அவ்வளோ ஒரு கொச்சையான ஒரு எப்படி சொல்கிறது ஹேட். எனக்கு இங்கே இருக்கிறது எங்கள் அம்மா மட்டும் தான். எனக்கு என் பயம் சில தனியாக போகும்போது சொல்லுவாங்க, நீ தனியாக போத. யாரும் என்ன எப்போ பண்ணாலும் நமக்கு எதுவும் தெரியாது. பண்ண அப்புறம் வந்து அழுது என்ன போச்சு, நம்ம சேஃபாக இருந்து பெட்ரு. நான் தனியாக போகிறதில்ல. மால்ஸ் போனாலும் யாராவது கூட போவேன். நான் அவ்வளோ பெரிய செலிபிரிட்டியும் கிடையாதுமா. நான் சாதாரண மக்கள் மாதிரி தான். ஆனால் வெளியே போது பார்க்க வர மாதிரி இருக்குன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும், டிஸ்டர்ப் பண்ணணும், ஹர்ட் பண்ணணும்னு ஒரு வெறி. அந்த கோவம் வந்து எப்போ தான் போது தெரியல எனக்கு. நேற்று கிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க, இந்த ட்ரோலிங் நிற்குமா அப்படின்னு. நிற்கவே நிற்காது. நம்ம எவ்வளோ இன்டர்வியூ பண்ணாலும், நம்ம எவ்வளோ அவேர்னஸ் கொடுத்தாலும் ட்ரோலிங்கு, இந்த அபியூஸ், இந்த புல்லிங் நிற்காது. அதிகமாக வேணா ஆகுமே தவிர கம்மி ஆகாது. ஏன்னா மென்டாலிட்டி பயிற்சி இப்போ எல்லாருக்கும் அவ்வளோ கோவமாக இருக்காங்க. எதுக்கு அது முந்தி வந்து அந்த ஆத்திரம்லாம் இல்லை, இவங்க விட்டு விட அப்படின்னு. ஆனால் எதுவுமே ரிப்பேர் பண்ணுறது இப்பெல்லாம். முந்தினா நான் கோபப்பட்டு போட்டு கமெண்ட் போட்டுருவேன், ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டுருவேன். இப்போ வந்து அப்படி விட்டுட்டு நான் என்ன சொல்லிக்கோ அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, ரியாக்ஷன். நம்ம அப்படி விட்டுணும். ஆனால் சில பசங்க வயசு பசங்க என்ன ஆகிடுது, பேச பயந்துட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. போன வாரம் 10th கிளாஸ் பையன் வந்து மேக்கப் பண்ணுறது அவர் கேள்வி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவரை போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க போட்டு, அந்த குழந்தைய போட்டு டாய்லெட் சீட்டு தான் வச்சாங்க. குழந்தை வந்து தூக்கு மட்டும் செத்துட்டான். யார் காரணம்? சமுதாயம் தானே. அதை பார்த்தா தாய்க்கு வந்து தெரியாது, குழந்தைங்க விளையாண்டுருக்கான்னு செத்து வச்சுக்குவாங்க. ட்ரோல் பண்ண வாங்க இருக்கான் போ. ஸோ இவங்களுக்குலாம் யார் ஹெல்ப் பண்ண போகிறா? யாருமே இல்லையே ஹெல்ப் பண்ணுறதுக்கு. எனக்காவது ஒரு இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது, எனக்கு 10 பேர் தெரியும். ஏதோ ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு அதுக்காக ஒரு 10 பேர் தெரியும்னா அது கூட தெரியாது எனக்கு. 25 வருஷமாக இருக்கு இண்டஸ்ட்ரியில். நான் பார்க்காத கேமராவாக, பார்க்காத ஆங்கராக, பார்க்காத
ஃபிலிம் ஸ்டாரா எதுவுமே இல்லையே. ஆனால் யாரும் எதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது இல்லை இப்போல்லாம். அந்த ஒரு பிரச்சனைனா யார் வந்து போகிறா சொல்லுங்க நீங்கள்? வரத்துட்டு முடிச்சு போயிடும், அவ்வளோதான். 10 கேமரா வரதுக்குள்ள என்னை போட்டு தள்ளிட்டாங்கன்னா அப்படிதான் இப்போ. சேஃப்டி வந்து எவ்வளோ பெரிய ஃபிலிம் ஸ்டார்லாம் போய் ஷூட் பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க. நம்மளாம் என்னமா ஒருத்தனை பிரச்சனை கொடுக்கணும் எங்கன்னா கொடுத்துடலாம். சேஃப்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். அது சேஃப்டி இல்லை யாருக்குமே. விமன் அபியூஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்பவே அதிகமா இருக்கு. பொதுவா பெண்களுடைய பாலியல் வன்கொடுமை மிகப்பெரிய அளவுல பேசுறேன். அதே மாதிரி நிறைய விஷயங்களை நான் பார்த்திருக்கேன். நியூஸ்லயே இருக்கிற நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி LGBTQIA இருக்கவங்க அவங்க பாதிக்கப்படும் போது அதை பற்றிய பேச்சு வந்து பெருசா வர்றது இல்ல. ஏன்னா அது வந்து அப்படியே வந்து கடந்து போயிடுற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கோபம் வரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இந்த ரேப் பண்ணுறவங்க அவங்க புது ரூல் பண்ணணும். போட்டு மெதிக்கல் போட்டவனுங்கள ஒரு பெரிய ரூல் வரணும். ஒன்று சென்டென்ஸ் டு டெத், இல்லைன்னா ஏதாவது எடுத்துட்டு போட்டவனுங்கள. ஒரு குழந்தைய ரேப் பண்ணுறானுமா பாவம் நாயங்க பசங்க. ஒரு பச்சை குழந்தை ரேப் பண்ணும்போது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரத்தம் கொதிக்குது. எப்படிதான் இப்படி மனசு வருதுன்னு எனக்கு சத்தியமாக எனக்கு புரியல. அப்படின்னா அது இஸ் ஈவில். அதாவது ஒரு குழந்தைய போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறவங்க வந்து ஒரு மனுஷனே கிடையாது. அவர் மாதிரி எவ்வளோ பேர் பண்ணி யூஸ் பண்ணி சாதாரண ஒரு சராசரி மனுஷன் பார்க்குறதுக்கு நார்மலாக இருப்பான். ஆனால் மைண்ட் வந்து வேறு மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம யாருன்னு தெரியவே தெரியாது. அதுக்காக தான் சொல்கிறேன், குட் டச் பேட் டச் ஸ்கூல்லேருந்து பார்த்துக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து யாராவது வெளியே போகும்போது சப்போஸ் டியூஷன் மாஸ்டர் பிடிக்கலையா, டியூஷன் கிளாஸ் போயிடுச்சுன்னு சொன்னால் விட போகக்கூடாது. ஏன்னு கேட்கணும். அடிச்சு அமிச்சுன்னா அந்த குழந்தைக்கு பாவம் அவங்க போயிட்ட பிரச்சனை அவன் திருப்பி தப்பா விடுவான். அதாவது பிரச்சனை குழந்தை அழுது, நீ படிக்க வச்சலன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய மாட்டி தட்டி திருப்பி ஆட்டோஷோ டிரைவர், வீட்டில் இருக்கிற சொந்த தாய்மாமன் யார் இருந்தாலும் ஒரு குழந்தைய வந்து அவ்வளோ க்ளோஸாக பழக விடக்கூடாது. தூக்கும் போது லிப் கிஸ் கொடுக்குறது அதெல்லாம் நோ, அது பண்ணவே கூடாது. அதெல்லாம் அது குழந்தைக்கு வந்து பிஞ்சு வயசுல வெரி இன்னசென்ட். அந்த குட் டச் பேட் டச் வந்து அம்மா அப்பா கற்றுக் கொடுக்கணும், ஸ்கூலில் கற்றுக் கொடுக்கணும். அது கற்றுக் கொடுத்தாலே இந்த ரேப்ல ஸ்டாப் ஆகிடும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பசங்க போய் பிஹேவ் பண்ணுறாங்களே, பாய் ஷுட் நாட் கிரை, ஆம்பளை பசங்க அழவே கூடாது. அது சொல்லி அந்த பசங்களுக்கு வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து 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 பெருசான அப்புறம் பொண்டாட்டி கூட அடிக்கிறது, குழந்தை கூட அடிக்கிறது, அப்யூஸ், அதனால நடக்குது டிவோர்ஸ் எல்லாமே. ஸோ நான் ப்ளேம் பண்ணால் நம்மளுடைய ப்ளேம் த ஃபேமிலி. நீங்க நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போயிருப்பீங்க. அங்க இருக்கும்போது நீங்க அங்க போயிருக்கும்போது அங்க அட்ரஸ் பண்ண நல்ல விஷயங்கள் அண்ட் மிக மோசமான விஷயங்கள், இந்தியா ஃபாரின், உங்களுக்கு எது வந்து பெட்டரா தோணி இருக்கு? இந்தியா சேஃப். அது விஷயத்தில் நம்ம ஊருமே வராது. அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு ஐ ஃபீல் இஸ் அ சேஃபஸ்ட் ஸ்டேட். நம்ம கவர்மெண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் வந்து இது பார்த்து நீங்கள் வந்து நான் சைடு எடுக்கன்னு சொல்லாதீங்க மக்களே, நான் உண்மையாக தான் பேசுகிறேன். ரொம்ப சேஃப்டி. எந்த கவர்மெண்டாலும் யார் வந்தாலும் எங்களை சேஃபாக தான் வச்சுக்கிறாங்க. தமிழ்நாடு இஸ் த சேஃபஸ்ட் ஸ்டேட் இந்த கண்ட்ரி. பார்த்தீங்கன்னா நிறைய பாலிசிஸ் இருக்குது, நிறைய புது விஷயமான ஹெல்த் பெனிஃபிட்ஸு, எஜுகேஷனு, அதாவது எல்ஜிபிடி மக்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து நம்ம சென்னை விட்டு போக மனசே வரல. எனக்கு என்ன இருந்தாலும் நான் நம்ம ஊரே இருந்துருவேன். ஐ ஃபீல் தமிழ்நாடு இஸ் அ சேஃப் பிளேஸ். போலீஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ ஒரு 2 பேர் யாராவது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் இருக்கிறதால ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் வெரி வெரி நைஸ் டு அஸ். ஃபாரினில் வந்து போன இடத்துல பிரச்சனை நம்ம யாருமே இல்லைங்க. இங்கே என்ன இப்போ வந்து தேவையில்லாமலாம் சண்டைகள் இருக்கிறாங்க. அதுவும் இப்போ நிலவரம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பண்ண ஒரு பெரிய பிரச்சனைனா எல்லா ஊர்லேயும் அதை வந்து எடுத்துகிட்டு அவங்க பெனிஃபிட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சான்ஸ் வெயிட் பண்ணியிருந்தாங்க. சான்ஸ் வந்த அப்புறம் எங்களை போட்டு டேஞ்சர். அதுவும் நாங்கள் இந்தியன்ஸில் பண்ணால் ரொம்ப கேள்வி பண்ணுறது, அசிங்கம் திட்டுறது, எதுக்கு அது நம்ம அது மாதிரி அடுத்து போகாமல் இருந்த எல்லாமே அந்த ஃபாரின் ட்ரீமே முடிஞ்சு வச்சுப்போம். அங்கே இருக்க வராமிச்சாங்க திருப்பி எல்லாமே. முந்திலாம் அமெரிக்கன் ட்ரீம், ஐ வாண்ட் டு கோ டு அமெரிக்கா. இப்போ வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு அமெரிக்கா. ஏன்னா அங்கே போனால் உயிரே ஆபத்தாக இருக்கும், பயமாக இருக்கு எனக்கு. ஒரு காலத்தில் அமெரிக்கா சேஃபஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்களே, ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் எனிமோர். இட்ஸ் வெரி ஸ்கேரி. இப்போ நிறைய பேர் வந்து புதுசா வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு கே இல்ல ஒரு லெஸ்பியன் அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கவர் பண்ணும்போதோ, இல்லைன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா மாறதுக்கான விஷயங்களை அவங்க கண்டுபிடிக்கும் போதோ, இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் தானே? ஏன்னா வந்து அப்ப வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். இப்பயுமே ஆனா அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குதான். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றதுலயுமே சிக்கல்கள் இருக்குதான். சோ என்ன பண்ணலாம்? நீங்க கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு அறிவுரைகள்னா என்ன? பொறுமையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு யோசிங்க, அவங்களுக்கு வந்து ஆண் மண் இஷ்டம் இருக்கா, பெண் மண் இஷ்டம் இருக்கா, அவங்களோட உடன்பாடு எப்படி, மென்டலாக நீங்கள் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கீங்களா, அதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் டிசிஷன் எடுங்கன்னு சொல்லுவேன் நான். உலகத்துக்கே சொல்கிற அவசியம் கிடையாது. ஒரு பர்சனலான விஷயம் வேணும்னா ஃபேமிலி சொல்லுங்கள், ஏன்னா அதான் ஒருத்தர் யாருக்கும் சொல்லுங்கள், சொல்லாமல் இருக்காது. ஏன்னா பேசுறதுக்கு யாரும் வேணும்ல. இது மாதிரி விஷயம் வரும்போது உங்களுக்கு வந்து அட்வைஸ் தேவைப்படும். இப்போ வந்து நான் தனியாக இருக்கேன், எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, நான் வேறு மாதிரி எனக்கு வந்து பசங்க பிடிச்சிருக்கு,
தப்பா சரியானு தெரியல, பயமாக இருக்குது, ஏதாவது தப்பு நினச்சோம்னா ஐயோ சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறது பயத்தில், பேசுறது யாருமே இல்லை. ஸோ நான் கொடுக்குற அட்வைஸ் எல்லா கே மக்களுக்கும் ஒரு ஃப்ரெண்டு யாரும் வந்து வச்சுக்கோங்க வாழ்க்கையில் பேசுறதுக்கு. ஸோ அந்த அந்த மனசு வந்து கொஞ்சம் ஆறுதல் பண்ணுறதுக்கு அப்போயே பொறுமை வந்துட்டு முதல் ஃபேமிலின்னு சொல்லுவேன். சில ஃபேமிலி ஒத்துமான மிகிறீங்க நிச்சயமாக. எங்கள் ஃபேமிலிலாம் ஏதோ புண்ணியத்தில் எங்கள் அம்மா வந்து என்னை வந்து எந்த காலத்துக்கு வந்து விட்டு கொடுக்கல. அந்த மாதிரி நிறைய தாய்ங்க இருந்தாங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். குழந்தைய வந்து அனுசரித்து என்ன இருந்தாலும் எனக்கு பெற்ற குழந்தை உன் குழந்தை, கேயா இருக்கட்டும் லெஸ்பியன் யாராக இருந்தோம், இஃப் யூ லவ் யூர் சைல்டு யூ லவ் யூர் சைல்டு நோ மேட்டர் வாட். அது நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. ஸோ பசங்க பாவம் பயப்படுறாங்க சொல்கிறது வீட்டுக்கு. நிறைய ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி இருக்குது. ஸோ என்ன பண்ணிவிடுவாங்க, ஃபேமிலி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் வச்சுடுவாங்க. என்ன ரெமடி? மேரேஜ், கன்வர்ஷன் தெரப்பி, சூடு வைக்கிறது, பேய் பிடிச்சதுன்னு சொல்கிறது, போய் ஆவி, இதெல்லாம் என்ன சத்தியமாக எனக்கு புரியல. பையன் பொண்ணு மாதிரி இருந்தால் அவனை வந்து ஜென்ஸ் ட்ரெஸ் போட்டு வைக்கிறது, அவனை அசிங்கப்படுத்துறது. ஒருத்தருன்னா இங்கே வந்து பையன் ட்ரான்சிஷன் டைம் ரொம்ப ஒரு புனிதமான ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அந்த டைமில் போட்டு அடிக்கிறது, ஷேவ் பண்ணாதடா, முடி மீசை வளரு, பேண்ட் ஷர்ட் போடு, லுங்கி போடு, அதுதான் கொஞ்சம் பயமான விஷயம். அதெல்லாம் இன்னும் நடக்குது. ஸோ நிறைய பேருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இன்னும் வராது இப்போதைக்கு. எனக்கு தோணுன்னா ஃபேமிலி தான் முக்கியம். இல்லாமல் நான் சொல்கிற ஒரே விஷயம் எல்லாருக்கிட்டையுமே மதர் அண்ட் ஃபாதர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா மேரேஜ்லேயே வந்து நான் சிங்கிளாக இருக்கேன், ஸோ சிச்சுவேஷன்ஷிப், அதுக்கப்புறம் ஃபிளிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரியான நியூ விஷயங்கள் எல்லாம்? இந்த லவ், இந்த ஒரு மாடர்ன் லவ் எப்படி எடுத்துக்கலாம்? அது லவ்வே கிடையாது. அது மாடர்ன் லவ். லவ் மாதிரி சொல்லக்கூடாது. டைம் பாஸ் மாதிரி இது. சீரியஸாக லவ் பண்ணுறவங்க வந்து எல்லாம் பேச மாட்டாங்க. லவ்ன்றது வந்து ஒரு புனிதமான வார்த்தை தான். அது வந்து நைட்டோட நைட்டோ நடக்காது. அதுக்கு ஒரு டைம் தேவை, ஒருத்தனை புரியணும். இது மாதிரி பண்ணுறதுலாம் ஜென்சி சொல்கிறாங்க, யங்கர் ஜென்ரேஷன் ஒரு ஷோ மாதிரி, ஒரு கேம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ முந்தைய இருந்த காலம் மாதிரி நாங்களும் யோசிப்போம் 10 பேர் பேசுறதுக்கு முன்னாடி. இப்போலாம் எல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்க. எல்லாமே யாருக்குமே அந்த பயன்றது கொஞ்சம் கூட கிடையாது. நான் நைட்டில் பார்ப்பேன், கிளப்பில் போயிட்டு நைட்டு போகும்போது பொண்ணு தனியாக போதுங்க, ஆட்டோவில், பஸ்ஸில், கார்லாம். நான் எப்படிமா போகிறீங்க வீட்டுக்கு? அதுவும் ட்ரெஸ்ஸு ஷார்ட்டாக போட்டு போகிறவங்க ஒரு கணமும் இருக்காது. ஏன்னா கூட்டு போயிட்டானா ஆக்சிடென்ட் ஆகாது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. வீட்டில் அவன் நினச்சிப்பாங்க குழந்தைங்க ஃப்ரெண்ட் கிட்ட படிச்சுட்டு இருக்கு, ஊருக்கு போயிருக்காங்க நினச்சிப்பாங்க. நைட்டு பார்ட்டி பண்ணுறது போகிறது, அதெல்லாம் ஒரு டேஞ்சராக இருக்குது பார்க்கும்போது. இப்போலாம் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறேன், சோஷியல் மீடியா இருக்குது, எல்லா கேப்லேயும் அந்த ஹெல்ப் பட்டன் இருக்குது. அந்த ஹெல்ப் பட்டன் ஹெல்ப் பண்ணி நீ இப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு உன் வாழ்க்கை போச்சுன்னா, ஸோ சேஃப்டி இந்த ஜென்ரேஷனில் சேஃப்டி ஜீரோ, லவ் ஜீரோ, மனசாட்சியே இல்லை யாருக்குமே. சும்மா ஏதோ ரீல்ஸ் போடலாம், ஒரு நாள் ஒரு 5 நாள் சந்தோஷமாக இருப்போம், அடிச்சு விட்டுருப்பாங்க, அவங்க முடிஞ்சு போச்சு. உங்களுடைய லைஃப்ல நீங்க சந்திச்ச ஒரு மோசமான விஷயம் என்னன்னா, இது வந்து நான் ரொம்ப ஒரு லவ் அப்படின்னு நினைச்சேன், பட் அது எனக்கு ஒரு துரோகமா தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனசை கஷ்டப்படுத்தும். ஆனா அதை நீங்க சொல்றதால அதை கேட்கிற ஒருத்தங்களுக்கு வந்து இல்ல நான் இனிமே இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி ஏதாவது இருக்கா? சரிம்மா, நான் வந்து ஒரு 3 வருஷமா ஒருத்தனோட இருந்தேன். அவனை தப்பான சொல்லலை, ஆனால் என்னை ரொம்ப இலக்கணமாக ட்ரீட் பண்ணி என்னோட அன்புக்கு வந்து மரியாதை கொடுக்கல, இமோஷனலாக டார்ச்சர் பண்ணி எனக்கு வந்து என்னென்னா அது வாழ்க்கைன்னு மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் யாருக்கும் பிடிக்கல. திடீர்னு என்னை பனிஷ் பண்ணுறதுக்கு 4-5 மாதம் பேச மாட்டாப்புல. 100 வாட்டி ஃபோன் பண்ணணும். நான் ஸ்ட்ரெஸ்ஸில் தம் அடிப்பேன், சாப்பிட மாட்டேன், நல்லா தொடர்றது எதுவுமே. உடம்பு அப்படியே பாதி உடம்பு அப்படியே போயிடும். அப்படியே உட்காந்துட்டு இதே அப்படி உட்காந்து தூங்கிடுவேன். இதுவும் எதுக்கு அந்த வாழ்க்கைன்னு நினச்சிட்டு அழாத நாளே கிடையாது. ஒரு நாள் முடிச்சிருச்சு, நமக்கு வேண்டாம். இப்போ வெளியே வந்தப்பறம் அவன் சுற்றுறான் நினைப்போம், என்னாச்சு ஏன் இப்படி பேச மாட்டேன் அப்படின்னு. அது கர்மான்றது, லா ஆஃப் வாட் எவர் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் சொல்லுவாங்களே. நான் சொன்னேன் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் தனியாக தான் இருக்கேன். நான் யாருமே இல்லை, நான் ஏன் போய் சொல்ல போகிறேன். நான் வெரி ஓப்பன் வித் ஆல் திஸ். என்ன மாதிரி நிறைய பேர் பேசணும், நிறைய பேர் வரமாட்டாங்க, பேசுறது தான் பிரச்சனை. எதுக்கு பயப்படுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல. மேபி சமுதாயம், மேபி ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ், என்னென்னா இருக்கலாம். நிறைய பேர் தைரியமாக பேச ஆரம்பிச்சாங்கன்னா நிறைய விஷயம் ஆக்சுவலி என்ன கொஞ்சம் குறையும். இந்த பயத்துக்கு வந்து எதுவும் நடக்குதுல்ல. இப்போ புரியுதா எதுக்கு நான் அட்டாக் பண்ணுறாங்கன்னு? நோபல் பேச நிறைய பேர் பிடிக்கல. மூடி மறைமாக இருந்துட்டு குவாய்ட்டாக இருந்துட்டு நீ பொட்ட மாதிரி தான் இருக்கணும்னா நான் முடியாது. என்ன இருந்தாலும் நானும் ஆம்பளை தானே. நான் மேக்கப் போட்டாலும் என்ன போட்டாலும் நான் உள்ள ஆம்பளை தானே. திருநங்கை யாராக இருந்தாலும் என்ன பண்ணாலும் எவ்வளோ மெயின் ஆஃப் பிகம் விமன். ஸோ அந்த தைரியம் இருக்கணும்ல. நீங்கள் திருநங்கை பற்றி ரொம்ப தைரியமாக இருப்பாங்க, ஏன்னா அவளை சாதிச்சிருக்காங்க. திருநங்கை மாறி வந்து சாதனை விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம். அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வழி அவங்களுக்கு தான் தெரியும், யாரும் சொல்ல முடியாது. ஸோ நேற்று வந்து மறக்கான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து, ஒரு திருநங்கை பொண்ணு வந்து ஒரு வீடியோ பண்ணாங்க, ஒரு ஸ்கிட் பண்ணாங்க.
அந்த ஸ்கிரிப்ட் போடும்போது எல்லாரும் எழுதாங்க ஸ்கிரிப்டில். ஏன்னா எனக்கு புரியுது அந்த பொண்ணோட வலி. அதாவது ஒரு ஆளாக இருக்கட்டும், ஒரு கேஆளாக இருக்கட்டும், நீங்களும் பார்த்துட்டீங்கன்னு எழுதிருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ ஃபீலிங் விட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிச்சு. முந்திலாம் அப்படி பண்ணது, முந்திலாம் ரோட்டில் நிற்பாங்க எல்லாருமே, செக்ஸ் ஒர்க்கர் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மாறிடுச்சு. இப்போ இது பிகம் மச் மோர் ஸ்ட்ராங்கர். பார்க்க முடியுது. ஏன்னா இன்னுமே வந்து அவங்கள செக்ஸ் ஒர்க்கர் மாறிட்டாங்க. இப்ப எல்லாம் சாதனை பண்றாங்க. பல விஷயங்களை வந்து புதுசு புதுசா அவங்க நிறைய எடுத்து அடுத்த இதுக்கு கொண்டு போகும்போது திருப்பவும் அவங்கள செக்ஸ் ஒர்க்கர்ஸாவே பாக்குறது, அந்த விஷயங்களுக்கு அவங்கள ஈடுபடுத்துறது எப்படி இருக்கு? எந்த திருநாங்க வேணும்ட்டு வந்து ரோட்டில் பண்ணிக்கலாமா? கஷ்டப்பட்டு வாழ்றதா இருந்தால் போகிறாங்க. யார் இப்போ நின்றுட்டு ஒரு 100 பேர்கிட்ட திட்டு வாங்கி அசிமா துப்பி மிரட்டி ஒரு பையன் வந்து காரை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு திரும்பி 10 பேர் ஏறாங்க காரில். ஒரு பொண்ணு சொல்லுது என்கிட்ட, என்ன சித்தான்னு கூப்பிடுவாங்க சில பேர்லாம். சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு திருநங்கை பொண்ணு வந்து ஒர்க் பண்ணும்போது மெரினா பீச்சில் ஒருத்தவங்க பிக்கப் பண்ணான். பிக்கப் பேசிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் போகும்போது திடீர்னு பார்த்தா 4 பேர் ஏறிட்டாங்க வண்டிக்குள்ள. ஏறி அவளை போட்டு துணியில் அவுத்து போட்டு அவன் முடியை ஷேவ் பண்ணி அவன் மேலே ஒன்றுக்கு போய் அவளை அடித்து ரோட்டை விட்டாங்க. அந்த பொண்ணு செத்துச்சு தான் இருக்கும் பாருங்க. அவ்வளோ கோவம். அந்த 5-6 பேர் அவளை ரேப் பண்ணி அடித்து அவளை கொண்டு என்ன இருக்கும். நிறைய இன்டர்வியூஸ் நான் பண்ணும்போது, என்னோட மீதி ஷோக்கில் பண்ணும்போது திருநங்கை சொல்லுவாங்க, என்னை விட்டால் போதும்னு இருக்கும் சில டைமு. அந்த காம வரிகளை வந்து எங்களை மட்டும் அசிங்கப்படுத்துது. குடிச்சிட்டு வந்து நீ குடின்னு சொல்லணும் கொடுப்பாங்க. நான் குடிக்கல போட்டு அடிப்பாங்க, அசிங்கமாக திட்டுவாங்க. நீ எப்படி ஒன்றுக்கு போவான்னு கேட்பாங்க, போய் காமின்னுவாங்க. அந்த மாதிரி அசிங்கமாக பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸோ என்ன மனுஷன் மிருக மாதிரி செத்து போயிருக்காங்க. ஆனால் வீடு போகும்போது நல்லா ஒழுக்கம் பண்ணுங்க, அவங்க பொண்டாட்டிலாம் தெய்வமாக பார்த்துப்பாங்க. இவங்க எந்த வகையில் குறைவாங்களா சொல்லுவீங்க? ஸோ இப்போ இருக்கிற காலத்தில் வந்து எனக்கு கேட்டிங்கன்னா ரொம்ப இன்னும் டேஞ்சராக இருக்குது. சரியாகவே ஆகலை, மோசமாக போகுது. இப்போ ரேப்பு, இந்த மாதிரி அப்யூஸு, புல்லிங்கு, சோஷியல் மீடியா ட்ரோலிங் முந்தியோட 80% அதிகமாக இருக்கு. இப்போ அடுத்தது கொலை தான். அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? ஏன்னா ஜென்ரேஷன் மாறுது, பட் இந்த புல்லிங் வந்து அதிகமாகுதுன்னும் போது அது ஃபேமிலி தான்மா. எல்லாம் வீட்டு பெத்தோட விட்டுறாங்க, ரோட்டில் போய் என்னென்னு பண்ணிக்கூடாது அப்படின்னு. கொஞ்சம் எஜுகேட் பண்ணணும், ஸ்கூல் எஜுகேஷன் பண்ணணும், இந்த தப்புன்னு சொல்லணும். பெத்த தாய் தகப்பன் வந்து சொல்லணும், இந்த மாதிரி பொண்ணை ட்ரீட் பண்ணாத, அப்படி நீ பசங்க வேற மாதிரி இருந்தாலும் கேள்வி பண்ணாதுன்னு சொல்லணும். பேரண்ட்ஸ் இஷ்டம் எடுக்கிறது பசங்க என்ன பண்ணுறானுங்க, கெத்து மாதிரி பசங்களுக்குள்ள உசு வருது பாரு. இப்போ திடீர்னு வானவில், என்னது வானவில் பாய்ஸ், வானவில் இதெல்லாம் எனக்கு எதுவுமே புரியவே இல்லை. வானவில்னா ரெயின்போ, ரெயின்போ தானே வானவில்ன்றது. கண்டிப்பா ரெயின்போ வந்து கலர்ஸ், அது தப்பு இல்லை. அது எங்களோட ரெயின்போ தான் வானவில். அதை வந்து யூஸ் பண்ணி வானவில் பசங்க வானவில் அப்படின்னு வானவில் பேரே வரல யாரும் எங்கேயுமே. ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் வந்து வீடியோஸ் பண்ணுறாங்க இப்போ சோஷியல் மீடியாவில். அவங்க நிஜமாக கேவா எனக்கு தெரியல. கேலி பண்ணுறது, பசங்க வந்து செக்ஸ் பண்ணுற மாதிரிலாம் ஒரு ஜோக் பண்ணுறது, அதனாலவே எங்களை பற்றி தப்பான விஷயம் நிறைய விதத்தில் ஸ்ப்ரெட் ஆகுது. ஒரு படம் பார்த்தீங்கன்னா திருநங்கை சோகமாக இருப்பா, இல்லையே நிறைய நல்ல எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கும். எனக்கு தப்பாக காமிக்காதீங்கன்ற நான் சினிமாவில் கூட. சினிமாவில் வந்து எல்லாமே சோகமாக நாங்கள் செத்து போகிற மாதிரி எதுக்கு? இல்லையே, நல்லா சந்தோஷமாக இருக்கும் எல்லாருமே. யாருமே அப்படிலாம் இல்லை. கை தட்டுறது எல்லாம் காமிக்குது. ஏன் அப்படி காமிக்கிறீங்க? எல்லாம் காமிக்காதீங்க, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே. எதுக்கு திருநாங்கன்னா ஒரு அசிங்கமாக அப்படி காமிக்கிறீங்க? நாங்கள் ஏதோ தண்டா பிச்சை எடுக்கிற மாதிரி இல்லை. எல்லாம் ஆரோக்கியமாக கம்பீரமாக இருக்காங்க எல்லாருமே. யாரும் பிச்சை எடுத்தோ அப்படிலாம் யாரும் முந்தி மாதிரிலாம் அப்படிலாம் இல்லை. ஆனால் டிவியில் காமிக்கிறத பார்க்குறாங்களே, ஒரு குழந்தைலேருந்து எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ அவங்க என்ன மனசு, இவங்க இப்படி தான் கை தட்டுவாங்க, இப்படி தான் கூப்பிடுவாங்க, இப்படி தான் பேசுவாங்க. இல்லையா, நானும் ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணுவேன், நானும் ஹைஃபை கொடுப்பேன். எதுக்கு அப்படி காமிக்கிறீங்க? அந்த சினிமா கொஞ்சம் மாறும். ஆனால் இப்போ கொஞ்சம் மாறுது. நான் லக்ஷ்மி நாராயணன் மேம் கிட்ட பேசினேன், முன்னேற்று வந்தாங்க. அது முன்னாடி ஒரு வாட்டி நான் ஒரு ஸ்டோரி ரீல் போட்டேன். ஃபாத் ஃபசல் சார் வந்து ஒரு ஆட் பண்ணார், ஒரு ஆடு, ஒரு ஜுவல்லரி ஆட் பண்ணார். அதில் வந்து அவர் மூக்கு குத்தினார் அந்த ஆடில். அது அவ்வளோ பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட். அவ்வளோ பெரிய ஆள் அவர் கேலிபரில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவர் போல்டாக பண்ணாங்க. சொன்னார், வை ஷுட் கேர்ள்ஸ் ஹேவ் ஆல் த ஃபன், லெட் பாய்ஸ் ஆல்சோ ஹேவ் த ஃபன் சொல்லிட்டு ஒரு க்யூட்டான ஆடு. லக்ஷ்மி நாராயணன் வந்து அவங்க அம்மா மாதிரி, அவர் வந்து எனக்கு எங்கள் அம்மா நானும் ஒரு ஃபீலிங் மாதிரி ஆச்சு பார்த்துட்டு. உடனே லக்ஷ்மி மேம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் மேம் ப்ளீஸ் ஃபாத் ஃபசல் சார் சொல்லுங்கள் சொன்னேன்னு. இது மாதிரி சச் அ போல்டு வீடியோ எந்த தமிழ் நடிகரும் மலையாள நடிகரும் பண்ண மாட்டாங்க. பண்ணோன்னா ஃபேன் குறையும்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் பண்ண அப்புறம் ஃபேன் இன்னும் ஏறிச்சு அவருக்கு. ஏன்னா ஃபாத் ஃபசல் இஸ் வெரி நைஸ் மேன், ரொம்ப டேலண்டடான ஆக்டர். விஜய் சேதுபதி சார் இருக்கட்டும், அவர் சூப்பர் ஹிட் எக்ஸ்பர்ட்டில் நடித்தார். நிறைய ஸ்டார்ஸ் வந்து தி இன்வால்வ் தெம் செல்ஸ். ஆனால் பயத்தில் வந்து நான் இப்படி பண்ணால் எனக்கு வந்து நாளைக்கு மார்க்கெட் குறைஞ்சிட்டோம், யாரும் யோசிக்கவே இல்லையே. நம்ம இப்போ கிருத்திகா உதயநிதி மேம் வந்து ஒரு படம் எடுத்தாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் டைம் கே மேரேஜ் காமிச்சாங்க. அவ்வளோ அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் சினிமாவில்.
ஸோ ஒரு சைடில் கொஞ்சம் மட்டம் தட்டினாலும் ஒரு சைடில் எங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் நல்லா தான் நடக்குது. அவர் பெரிய ஃபேமிலியான ஒருத்தவங்க வந்து அவர் அழகான படத்தை எடுத்திருக்காங்க. அதில் வந்து என் ஃப்ரெண்ட் அவர் பேர் என்ன ஜெயம் ரவி. வினய். ஓகே, வினய். வினய் வந்து அதில் அந்த கேம் மேரேஜில் அவர் நடித்தார். உடனே நான் விமலாக்கு மெசேஜ் பண்ணேன், அவரோட ஃப்ரெண்ட்ஸ். I said, Vimla, I'm so proud that Vinay is in such a big role. Please tell him that I thanked him and I'm very proud of him. அப்படின்னா ஸோ Vinay message back saying, yes Karun, I'm always there for everybody. ஒரு ஸ்ட்ரெயிட் மக்கள் பண்ணார், அது ஒரு பெரிய விஷயம். அவர் பயந்துருக்கலாமே, ஐயோ பண்ண என்ன தப்பா நினச்சிப்பாங்க, நானும் கீழே நினச்சிப்பாங்க அப்படின்னு. அவர் நினைக்கவே இல்லை அது மாதிரி. தட் இஸ் அன் ஆக்டர். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து நிறைய விஷயம் வந்து காமிக்கிறாங்க நல்ல விதத்தில். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அதான் கிருத்திகா மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் டூயிங் அ மூவி லைக் தட் டு ஷோ அஸ் த ரைட் வே. ஸோ சில படத்தில் நல்லா காமிக்கிறாங்க இந்த மாதிரிலாம். அந்த கேம் மாதிரி எஃபெக்ட் வந்து ஒரு அசிங்கமாக காமிக்காமல் ரொம்ப ஸ்மார்ட்டாக நல்லா ஷோகேஸ் பண்ணாங்க, ஒரு இன்டர்நேஷனல் படம் மாதிரி. அதே மாதிரி ஃபாத் ஃபசல் சார் ஒரு ஆடு கூட யாரும் முக்கியத்துவம் இப்பெல்லாம் ஒரு ஆக்டர் பண்ணுறதுனா ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் சப்போர்ட்டிங் அவங்க சைட்லேருந்து. ரொம்ப பிடிச்சது அஜித் சாரா விஜய் சாரா? ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல யாராவது ஒருத்தங்களை சூஸ் பண்ணணும்னா நீங்க யாரை சொல்வீங்க? லைக் கருண் ராமனுக்கு ரொம்ப அட்ராக்டிவா ஃபீல் ஆனதுல தேவம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரஜினி சார் தான். ஓகே, எல்லாருக்குமே எனக்கு வந்து சின்ன வயசுல ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். அது தவிர எனக்கு விஜய் சாரும் அஜித் சார் ரொம்ப, ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாடிட்டீங்க இப்போ எனக்கு ரெண்டு பேரும் 50-50 ஈக்குவலாக பிடிக்கும். எனக்கு ரெண்டு பேரும் ஈக்குவலா பிடிக்கும். ஓகே, இப்போ விஜய் சார் பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு. ஸோ அரசியலுக்கு இப்போ ஒரு ஆக்டர் வந்திருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம் தான், அவர் பண்ணட்டும். நிறைய பேர் வந்து அரசியல் இருக்காங்களே ஆக்டர்ஸ், ஒரு ஃபர்ஸ்ட் ஆள் கிடையாது. ஆனால் நான் ஆக்சுவலாக நாங்கள் யாரும் எதிர்பார்க்க தெரியல இங்கே அவர் வர எப்போதுமே அவர் ஒரு சினிமா பார்த்து பழகி போயிடுச்சு. மேபி ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். நம்ம நல்லது பண்ணால் நமக்கு யாராக இருந்தாலும் நமக்கு பரவாயில்ல. அரசியல்ல ஈடுபடுற ஆசை கருண் ராமனுக்கு இருக்கா? நிறையவே இருக்கு. நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க, பேசியிருக்காங்க. நான் போகணும். நான் வந்து கொஞ்சம் யோசிச்சிட்டே இருக்கேன். ஏன்னா நான் போனால் எங்கள் மக்களுக்கு பண்ணுறது வந்து ஹோலாக அது எல்லாத்துக்கும் போய் ஹெல்ப் பண்ணணும். எதுவும் சும்மா திருநங்கை சொல்கிற பதிலாக ஹோல் எல்லாருக்குமே ஈக்குவலாக எதை பண்ணணும்னு தான் ஆசை. டாய்லெட்ஸ் கட்டணும்னு ஆசை திருநங்கைகளுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து டாய்லெட்ஸ் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் சில இடத்துலலாம். ஹெல்ப் கேட்டிருக்கேன், பார்க்கலாம் வருதான்னு. அதுக்கப்புறம் அரசியலில் நிறைய ஈடுபட்டிருக்கு. எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாமே அப்படின்னு தான். சார் இப்போ உங்களுடைய கம்யூனிட்டியில் இருக்கும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து எப்படி இருக்கும் சார்? அவங்களோட டிராவல் எப்படி இருக்கும்? முக்கால்வாசி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வாழ விடுங்க தான் சொல்லுவாங்க. இந்த பசங்க பண்ணுவாங்க, நல்லா சுற்றுவாங்க கூட. நாங்கள் ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம், நகை கொடுப்போம், சாப்பாடு நல்லா பார்த்துப்போம். அவங்களுக்கு வந்து நல்லா எங்களுக்கு யூஸ் பண்ணிடுவானுங்க. கல்யாண பேச்சாடு திடீர்னு சமுதாயம்னுவானுங்க. எங்கள் அப்பா வேணான்றுவார். 30 வயசு ஆயிடுச்சு, எனக்கு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பொண்ணு. அப்போ நீ என்ன பண்ணீங்க வச்சுட்டுன்னு, இவ்வளோ வருஷம் என் கூட இருந்தீங்க, எங்களை நல்லா யூஸ் பண்ணி நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டீங்க, கொண்டீங்க, எல்லாம் பண்ணீங்க. திடீர்னு கல்யாண பேச்சு எடுக்கும்போது எதுக்கு சமுதாயம் அப்பா லுட்லோஸ்க்குது? அது மாதிரி எவ்வளோ தெரிஞ்சு எங்கள் வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கு தெரியுமா? கூட இருப்பானுங்க, திடீர்னு கல்யாணம் போயிடுவானுங்க, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடுவானுங்க. அந்த அன்புன்றது யாருக்குமே இல்லை இப்போ. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, பிகினிங் வரும்போது நீ தான் என் தெய்வம், உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன், என்ன இருந்தாலும் பார்த்துக்கிறேன் சொல்லுவானுங்க. நீ கிஃப்ட்டு கொடு, நல்லா வாங்கி பண்ணுங்க, நல்லா சாப்பிடுவானுங்க, பெட்ரோல் காசு வாங்குவானுங்க, தம்பனி காசு வாங்குவானுங்க, கூடயே சுற்றுவானுங்க. ஒரு நிமிஷம் நீ வந்து கொஞ்சம் அதிகமாக ஆசை காமிச்ச மாதிரி வாழ்க்கை அமையுமான்னு கேட்டேன்னா முடியாது அப்பா நினச்சி அப்படி கட் பண்ணிடுவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய திரும்ப இங்கே வந்து டிப்ரெஷனில் இறங்கி சூசைட் பண்ணிக்கிறது, ட்ரக்ஸில் இறங்குறது, தப்பான விஷயம் பண்ணுறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ மன உடைச்சல். எங்களுக்குலாம் எப்படி வாழ்க்கை அமையும் எனக்கு யாருமே தெரியாது. உங்களை மாதிரி ஒரு மேரேஜ் ஆகுமா, எங்களுக்கு வந்து கூட யாராவது துணைக்கு இருப்பாங்களா எனக்கு தெரியவே தெரியாது. எங்களுக்கு வந்து அது அஷூரன்ஸே கிடையாது. ஏன்னா எங்கள் வாழ்க்கை எப்படி போய் முடியும் எனக்கு யாருமே தெரியாது. ஸோ எனக்கும் குழந்தை அனுப்பணும்னு ஆசை, எனக்கும் கூட யாரும் இருக்கணும்னு ஆசை. ஆனால் யாருமே இல்லையே. வரவனுங்க எல்லாருமே இப்படி தான் பாட்டில் வந்து இப்படி போயிடுவாங்க. ஸோ ஒரு டேட்டிங் ஆப் இருந்துச்சு. நான் கொஞ்சம் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் டேட்டிங் ஆப் பத்திரமான சொல்லணும். சில பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து டேட்டிங் ஆப் போகிறேன் நான் சொல்லவே இல்லை, போங்க பத்திரமா இருக்குன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நிறைய பேர் தப்பான விஷயத்தில் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. பசங்களை மிரட்டுறது, தனியாக கூப்பிட்டு அங்கே போய் காசு வாங்குறது, அந்த மாதிரி நிறைய தப்பான விஷயம் நடக்குது. ராபரி, தெஃப்ட்லாம். அதுக்காக தான் நான் சொல்ல தவிர நீங்கள் வந்து யாரும் நான் போக சொல்லலை. ஐ டோன்ட் சே டோன்ட் கோ, பட் பி கேர்ஃபுல். நிறைய ஆப்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சுமா இப்போ. ஸோ வயசு பசங்களாம் மாட்டுறாங்க போயிட்டு. அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் ஒரு மேரிட் ஆளுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஒய்ஃப் தெரியாது நீங்கள் டபுள் லைஃப் வாழ்கிறீங்கன்னு. அவன் வந்து ஒய்ஃப் இல்லாத டைமில் ஒரு பையனை கூப்பிட்டுருவான் வீட்டுக்கு. இந்த ஆப்பில் போயிட்டு செக்ஸ்க்காக கூப்பிட்ருவாங்க இந்த மேரிட் ஆளுங்க. அந்த பையன் நல்லா உஷாராக நல்லா பார்த்துருவான். அவன் தெரிஞ்சு போய்ட்டு அந்த மாதிரி அவனுக்கு மேரிட் ஆள் அப்படின்னு வெளியே போன அப்புறம் அவனை பிளாக்மெயில் பண்ணுறது. நீ எனக்கு காசு கொடுனா அவன் பொண்ணாடி சொல்லிவிடுவேன்,
நீங்கள் காசு இல்லைன்னா ஃபோட்டோ போட்டுருவோம் இல்லையா, அதான் என்ன பண்ணுவான் பயத்தில் காசு கொடுப்பான், கொடுத்துட்டே இருப்பான். ஒரு நாள் அடிதடி ஆகிடும், பிரச்சனை ஆகிடும், அவ்வளோதான் காலி. ஒரு கொலையாக இருக்கும், ஒரு அடிதலாக இருக்கும், ரொம்ப டேஞ்சர் இப்போலாம். ஸோ இந்த வானவல் பேர் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து எல்லோரும் ஏமாத்துறாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ஜீரோ. எவ்வளோ டேட்டிங் ஆப்ஸ் போனாலும் வரவங்க எல்லாருமே செக்ஸ்க்காக தான் வராங்க தவிர அன்புக்காக வர யாரும் வரல. பிகினிங் நல்லா பேசுகிறாங்க, மறந்து போய்ட்றாங்க எல்லாருமே. ஸோ இட் இஸ் ஒன்லி பிகம் வெரி செக்ஷுவல் ரைட் நவ். அந்த அன்பு அந்த காலத்தில் இருந்த அந்த லவ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸ்ட்ரெயிட், கே, லெஸ்பியன் இந்த மாதிரியான நிறைய இது இருக்கும்போது இதுக்கான வித்தியாசம் என்ன சார்? இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க, பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அதே மாதிரி தான் நீங்கள் எப்படி ஒரு ஆம்பளை பொண்ணு வாழ்றீங்களோ அதே மாதிரி நாங்களும் தான் வாழ்றோம். டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு உங்கள் மனசு எப்படி இருக்கோ அதே மனசு எனக்கு தான் இருக்கும். ஒரு பையன் மனசு எப்படி இருக்கோ இன்னும் பையனுக்கு அப்படி இருக்கும். ஸோ நான் வந்து மோர் உமன் மாதிரி. ஸோ அது வந்து ஸ்ட்ரெயிட் கம்யூனிட்டி மக்களுக்கு வந்து ஓ நீங்கள் எப்படி நீங்கள் செக்ஸ் பண்ணுறீங்க, ஓ நீங்கள் எப்படி இருப்பீங்க, இதெல்லாம் கேள்வி அதெல்லாம் எல்லோரும் மனுஷன் பண்ணுற மாதிரி தான் எல்லோருமே சந்தோஷமாக இருக்காங்க. அதை வந்து கொச்சப்படுத்தி அது வந்து ஒரு எப்போதுமே கே மக்கள்னால் அவங்க மைண்டில் எப்போதும் செக்ஸ் தான் ஓடும். இல்லவே இல்லையே. எங்கள் மைண்டில் வேலை செய்யணும்னு ஆசை, சாப்பிடணும்னு ஆசை, தவிர எங்களுக்கு வந்து வேறு வேலை இல்லையா. ஒரு நாள் அப்படி தான் இருப்பானுங்க, பக்கத்து போகாத அதுக்கு கூப்பிடுவானுங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னென்னா நாங்கள் வந்து அதுதான் எங்கள் மைண்டில் தான் இருக்குது. திருநங்கையெல்லாம் செக்ஸ் தான் மனசில் இல்லவே இல்லையே, அப்படி காமிச்சிட்டாங்க எல்லாருமே. ஸோ அந்த லவ்ன்ற வார்த்தை வந்து எங்கள் கம்யூனிட்டியில் ஜீரோ. ஏன்னா எங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே யூனிட்டி கிடையாது. எல்லாம் ஒத்துமையாக இருந்தானுங்கன்னா சூப்பராக இருக்கும். வந்து வழக்கம் உள்ளுக்குள்ளேயே அந்த ஜெலசி, அந்த கோவம், இந்த திருநங்கை நல்லா பண்ணால் இந்த திருநங்கை கோவம் வருது, ரெண்டு பேரும் சண்டை போட்டு அடிக்கிறது, தேவையில்ல தலைவலி. முந்தி வந்து திருநங்கை தேவ மாதிரி பார்த்து காலத்துலேருந்து இப்போலாம் பயப்படுறாங்க பேசுறதுக்கு. ஃபைனலாக ஒரு கொஸ்டின் சார், வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலான இன்டர்வியூன்றதால லவ் அப்படிங்கிறத வந்து கருண் ராமன் லைக் எப்படி அப்ரோச் பண்ணுவார்? இதுக்கப்புறம் யாராவது கருண் ராமனை ப்ரப்போஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ப்ரப்போஸ் பண்ணணும்னா ஆனஸ்டாக இருங்க, உண்மை பேசுறதுக்கு முன்னாடியே. இந்த மாதிரி பழகலாம் பேசலாம்னு சொன்னால் நான் பழகிற ரெடியாக இருக்கேன், பேச ரெடியாக இருக்கேன். ஆனால் பொய் சொல்லிட்டு ஏமாற்றி பண்ணுறதுலாம் கொஞ்சம் நிறுத்தணும். ஏன்னா அது ரொம்ப பாவமான விஷயம். நாளைக்கு எங்கள் மனசை நீங்கள் பொருட்படுத்தினா எனக்கு நிச்சயமாக யாராவது உங்கள் மனசை பொருட்படுத்த போகிறாங்க. அது எதுக்கு அந்த மாதிரி? உண்மையாக இருங்க, பிடிக்கலன்னு விட்டுருங்க, பேசாதீங்க. பழகிட்டு எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணாம் சொல்கிறது வந்து தப்பான விஷயம். அதோட அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்ப்ரெட் லவ். லவ் வேணுமா ஃப்ரெண்ட்ஸை பழகுங்க, தப்பே இல்லை. ஸோ ஐ திங்க் ஹம்பிளாக இருங்க, ஆனஸ்டாக இருங்க, யாரும் ஏமாற்றாதீங்க, என்னை ஏமாற்றாதீங்க. அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பழகி உங்களுக்கு யாராவது கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா கொஞ்சம் ஓப்பனாக பேசுங்க. வாழ்க்கையை மாற்ற பாருங்கள். அந்த கோவத்தை வந்து எங்கள் மேலே காமிக்காதீங்க. தேவையில்லாத கோவம் எங்களுக்கு யாரும் தெரியாது விடுங்களா, ஆனால் நான் அப்படி எழுதி விடுறாங்க. நாளைக்கு சாப்பிட போகிறேன், நான் வாழ போகிறேன். ஸோ அந்த இதெல்லாம் மாற்றணுன்னா ஐ திங்க் ஃபேமிலி ஷுட் டேக் பார்ட். அண்ட் நீங்கள் அழகாக பேசுகிறீங்கிட்ட உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் பார்த்துப்பீங்கன்னா இல்லையா, சந்தோஷமாக தான் பார்த்துப்பீங்க. கண்டிப்பாக. ஆனால் எல்லாருக்கும் அந்த மென்டாலிட்டி கிடையாது, அது வரக்கூடாது அப்படின்னு. சில என்ன சொந்த ஃபேமிலியிலே நான் ஒரு சாவுக்கு போனேன், தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி சாவில் நான் போயிட்டு வந்தேன். அப்புறம் தண்ணி ஊற்றுனாங்க அந்த இடத்துல, நான் தீட்டுன்னு சொல்லிட்டு. இப்போது அவங்களுக்கு சொந்தக்காரங்களே பண்ணுறாங்க. நான் நின்றுட்டு போனேன், அவங்க வந்து பொம்பளை வந்து தண்ணி ஊற்றுறாங்க. நான் வந்து எனக்கு நின்றதுனால நான் என்ன பாவம் பண்ணேன்? ஒரு சாவு வீட்டில் வந்து அதான் சொல்கிறேன். ஸோ ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், குடும்பத்துலேயே அப்படி பண்ணுறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன எதிர்பார்க்க முடியும்? ஸோ எங்களுக்கு வேண்டது ஒரே விஷயம், எங்களை வாழ விடுங்க, சந்தோஷமாக விடுங்க, அன்பு கொடுங்க, போதும். எங்கள் ரிலேஷன்ஷிப்பே வேணாம், எனக்கு சந்தோஷம் வச்சாலே போதும் எங்களுக்கு. இவ்வளோ நேரம் பல விஷயங்களை புரிகிற மாதிரியும் உங்களோட வழிகளையும் சரி சந்தோஷமான விஷயங்களும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நைஸ் மீட்டிங் யூ. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க்யூ சார். விஷ் யூ த சேம். தேங்க்யூ.